உலகின் பார்வையில் பெருமையானது, கடவுளின் பார்வையில் மடமையானது. உலகின் பார்வையில் மடமையானது, கடவுளின் பார்வையில் பெருமையானது. லென்சி என்ற ஜென் மதத்தை சார்ந்த ஒரு குருவானவர் இருந்தார். அவரிடம் 10,000 சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசர் அவரிடம் சென்று, குருவே, உங்களிடம் எத்தனை சீடர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த குருவானவர், என்னிடம் 4 அல்லது 5 சீடர்கள்தான் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார். அன்புமிக்கவர்களே, அவரிடம் 10,000 சீடர்கள் இருக்கும் பொழுது எதற்காக அவர் என்னிடம் 4 அல்லது 5 சீடர்கள் தான் இருக்கிறார்கள் என்று பதில் கூற வேண்டும் என்ற ஒரு ஆச்சரியத்தோடு அந்த அரசர் அவரை உற்று நோக்கினார். அப்பொழுது அந்த குருவானவர் தெளிவாக கூறினார், யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடித்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களே என்னுடைய உண்மையான சீடர்கள். ஆகவேதான் எனக்கு 4 அல்லது 5 சீடர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நான் உமக்கு கூறினேன் என்று அந்த அரசரிடம் அவர் கூறினார். கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிக்க, நேர்மையை நாட, மனத்தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேட அவர் அழைப்பு கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம்.